கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓசியா 13:9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கிக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆமென். இன்றைய தியான வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கே நஷ்டம் விளைவிக்க காரணமாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறது. அவர்கள் தேவனை விட்டு விலகி தங்கள் பாவங்களால் தாங்களே அழிவை ஏற்படுத்திக் கொண்டனர். இருந்தபோதும் தம்மை திரும்பி தேடுபவர்களுக்கு தேவன் இன்னும் கருணையுடன் இருக்கிறார் என்று வசனம் வலியுறுத்துகிறது. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள் என்று கர்த்தர் சொல்வதை இந்த அதிகாரத்தின் 5 மற்றும் 6ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். திருட்டு, அநீதி, அறிவில்லாத செயல்களால் தங்களது நாட்டை அழிவு நிலைக்கு கொண்டு வந்தனர் என்று குற்றம் சாட்டுகிறார். நியாயத்திற்கு பதிலாக தங்கள் சொந்த ஆசைகளுக்கே அடிமையாய் மாறினர். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருந்தும் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பதிலாக விக்கிரகங்களை வழிபட்டனர். ஆனாலும் அன்பே உருவான தேவன் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று உறுதி அளிக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்ற விசுவாசத்துடன் யாரெல்லாம் தேவனிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களை அவர் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்று இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு உறுதி அளிக்கிறார். அவர்தான் நம்மை உருவாக்கினவர், நம்மை மீண்டும் அமைதியாக ஆக்க இயல்புடையவருமாய் இருக்கிறார். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமே போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று கர்த்தர் சொல்வதிலிருந்து அவர் தம்முடைய ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதும் அவர் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார் என்பதும் தெளிவாக புரிகிறதல்லவா? பாவங்களை விட்டு விலகி அவரிடத்தில் திரும்பினால் அவர் பரிசுத்த ஆசீர்வாதங்களை வழங்குவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான்
லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் என்றும் வாக்களிக்கிறார். இன்றைய தியான வசனத்தில் சொல்லப்பட்ட இஸ்ரவேலே என்ற இடத்தில் நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களை போட்டு வாசியுங்கள். நீங்களே உங்களுக்கு கேடுண்டாக்கிக் கொண்டீர்கள் என்று குற்றம் சாட்டும் தேவன், ஆனாலும் என்னிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு என்று வாக்களிப்பதை மறந்து விடாதீர்கள். நாம் பாவம் செய்வதால் நாமே நமக்கு நஷ்டம் விளைவிக்கிறோம். நம்மை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி தேவனிடமே உள்ளது. நம்முடைய தவறுகளை உணர்ந்து வருந்தி அவர் பாதம் அமர்ந்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக்கொடுத்தால் அவர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை வழி நடத்துவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நானே அவர், என்னோடே வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று கர்த்தர் சொல்லுவதை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசியும் நமக்கு அறிவுறுத்துகிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களையே அழிவுபடுத்தி கொண்டாலும் தேவன் அவர்களுக்கு மீட்பு தர தயாராக இருந்தார். இது தேவனுடைய அளவற்ற கிருபையையும் கருணையையும் காட்டுகிறது. அதே போல இன்று நாம் பாவத்தில் வீழ்ந்தாலும் நம்மை மீட்க தேவன் தயாராக இருக்கிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது மனம் திரும்பிய உள்ளத்துடன் அவரை கிட்டிச் சேர வேண்டும் என்பது மட்டும்தான். இதையும் ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் தீர்க்கதரிசியும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நாம் நம்முடைய செயல்களால் நமக்கு அழிவை ஏற்படுத்தி கொண்டாலும் தேவனை சார்ந்திடும்போது அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை பாதுகாக்கும் அரணான கோட்டையாய் இருப்பார் என்பது உறுதி. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை ஏசாயா 45:22 வாசிக்கிறோம். இந்த சத்திய வார்த்தையை மனதில் கொண்டவர்களாய் அவரையே நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற சத்தியத்தின்படி அவர் சமூகம் அமர்ந்து நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் வருந்தி திருந்தி அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முகங்களையும் தேவன் பிரகாசிக்க பண்ணி வெட்கமடைந்து விடாதபடி காத்து ரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.